இயேசு கிறிஸ்து 3 ஆவிக்குரிய காரியங்களையும் தாகத்திலே தவிக்கிற மகனுக்கு தண்ணீர் கொடுக்க தனக்கு பின்பாக தன் தாயை காக்கும் பொறுப்பை யோவான் இடத்திலே தகப்பனையும் தாயையும் கவனிப்பதற்கு பதிலாக கொர்பான் என்ற காணிக்கையை அவர்கள் செலுத்திவிட்டார். ஏன் இந்த இடத்திலே ஒரு ஆவிக்குரிய சபை உருவானது? அதை உருவாக்குவதற்கு ஆவிக்குரிய உறவை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். அந்த ஆவிக்குரிய திருச்சபையிலே தேவன் நம்மையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு சிலுவையிலிருந்து பேசிய 3வது வார்த்தையை யோவான் 19:26-27 வாசிக்கிறோம். இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தனக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். பொதுவாகவே இந்த உலகத்திலே வலியோடு வேதனையோடு ஒரு மனுஷன் காணப்படுவானானால் மற்றவர்கள் அவர்களை தேற்றுவது உண்டு. ஆனால் தான் பிறரால் தேற்றப்பட வேண்டிய சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து தொங்கிக் கொண்டிருந்த போதும் தன்னை நாடி வந்தவர்கள் தேற்றப்பட வேண்டும் என்று சொல்லி தன் கருணையை அந்த சிலுவையிலும் அவர் வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். இயேசு பேசிய இந்த 3வது வார்த்தையின் மூலமாக அவருடைய அன்பையும் பொறுப்பையும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். அதனோடு கூட இயேசு கிறிஸ்து 3 ஆவிக்குரிய காரியங்களையும் இன்று நமக்கு கற்றுத்தருகிறார். முதலாவதாக, இயேசு நம்மை பராமரிக்க விருப்பம் கொண்டவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற வேளையிலே தன் தாயாரின் உள்ளத்தை அவர் நோக்கி பார்க்கிறார். தீர்க்கதரிசியாகிய சிமியோன் சொன்னது போல தன் தாயின் உள்ளத்தை ஒரு பட்டயம் உருவிக்கொண்டு போனது அவருக்கு எவ்வளவு வேதனையை தந்துள்ளது என்பதை அவரால் உணர முடிந்தது. தாயை தன் மகனின் முகத்தை நோக்கி பார்க்கும்போது அதிலிருந்து வடிகின்ற இரத்தத்தை தன் கையால் துடைத்து முடியவில்லையே என்று அவர் துடித்து கொண்டிருந்தார். தாகத்திலே தன் தவிக்கிற மகனுக்கு தண்ணீர் கொடுக்க தனக்கு அனுமதியிலே என்று அவர் வேதனையோடு அழுது கொண்டு நிற்பதை அவர் பார்த்தார். அந்த வேதனையை அவர் இப்பொழுது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வயிற்றிலே சுமக்க ஆரம்பித்த போது அவர் அங்கு ஆரம்பித்த அந்த வேதனை இதுவரை அவருக்கு தொடர்ந்து கொண்டிருப்பதை அவர் உணர்ந்தார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி அவருடைய வயிற்றிலே அவர் பிறக்கப் போகிறார் என்று மேசியாவின் வார்த்தை அவருக்கு அறிவிக்கப்பட்ட போது ஒரு நிபந்தனையற்ற ஒரு அன்பை அவர் வெளிப்படுத்தினார். அவர் கூறியது, நான் உமக்கு அடிமை, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று அந்த தாயார் தன்னை அர்ப்பணித்தவள். இயேசு கிறிஸ்துவை நிறைமாத கர்ப்பிணியாய் அவர் சுமந்து கொண்டிருக்கிற போது வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கணக்கெடுப்பை அவர்கள் நிறைவேற்றும்படியாகவும் அவர்கள் பிரயாணம் செய்து நாசரேத்திலிருந்து அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார்கள். ஏரோது ராஜாவால் இயேசு கொலை செய்யப்பட வேண்டும் என்ற சட்டம் நிறைவேற்றப்பட்டதை அறிந்தபோது இரவோடு இரவாக அவர்கள் எகிப்திற்கு ஓடிப்போனார்கள். அப்பொழுது தன் தாயார் அடைந்த வலியும் வேதனையும் இயேசு கிறிஸ்து நிச்சயமாக அங்கே அவர் எண்ணி பார்த்திருப்பார். இயேசு கிறிஸ்து 12 வயதாக இருக்கும்போது பிதாவுக்கு அடுத்தவைகளை தான் செய்ய வேண்டும் என்று அவர் கூறியவைகளையும் தன் இருதயத்திலே வைத்து சிந்திக்கிற ஒரு தாயாய் காணப்பட்டார்கள். அவர் ஊழியத்தின் நாட்களிலே பிறர் என்ன சொன்னாலும் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லி அவருடைய சித்தத்திற்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு தாய். பூரண அன்பு பயத்தை நீக்கும் என்ற வேத வாக்கியத்தின்படி தன் மகன் படுகிற வேதனையை அறிந்த அந்த தாய் சிலுவை மட்டுமாக அங்கு வந்து நின்று அவர்கள் எதை குறித்தும் யோசியாதவர்களாய் கண்ணீரோடு அங்கு நிற்கிற அந்த தாயை அவர்கள் பார்த்தார்கள். தாயின் அன்புக்கு ஈடு எதுவும் இல்லை என்பதை அந்த வேளையிலே அறிந்திருந்தார். இயேசு கிறிஸ்து யோவானை குறித்தும் மிகவும் நன்றாய் அறிந்தவர். என் பின்னே வா என்று சொல்லி அழைத்த பொழுது தன் தகப்பனையும் தன் வேலையும் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவுக்கு பின் சென்றவர். ஊழியத்தின் ஒவ்வொரு முக்கியமான கட்டங்களிலும் இயேசுவோடு உடனிருந்தவர். அவர் உபதேசிக்கின்ற பொழுது அவர் மார்பிலை சாய்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடப்பதற்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். அப்படிப்பட்ட யோவானும் தாயும் தன் சிலுவை அடியிலே நிற்கும் பொழுது அந்த யோவான்
தன் தாயை பொறுப்போடு கவனித்துக் கொள்வார்கள் என்பதை அறிந்த இயேசு தனக்கு பின்பாக தன் தாயை காக்கும் பொறுப்பை யோவான் இடத்திலே கொடுக்கும்படியாக அதோ உன் தாய் என்று சொல்லி அவர்கள் ஒப்படைத்ததை நாம் பார்க்கிறோம். இதன் மூலமாக இயேசு கிறிஸ்து அங்கு தன்னுடைய பொறுப்பை நிறைவேற்ற எவ்வளவு கவனமாய் இருந்தார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஆனால் ஆவிக்குரிய சத்தியமாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பது என்னவென்றால், தன் தாயை கவனித்தது போலவே அவரை நேசிக்கின்ற, அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிற மக்களாகிய நம்மையும் பாதுகாக்க அவர் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார் என்பதை வேத வாக்கியம் நமக்கு சொல்லுகிறது. ஒருமுறை இயேசுவின் ஊழியத்தின் நாட்களிலே அவரை பார்க்கும்படியாக அவருடைய தாயும் அவருடைய சகோதரரும் வந்திருந்த போது கூட்டம் அதிகமாக இருந்தது. அப்பொழுது தாயும் சகோதரரும் அவரை பார்க்க வந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை அவரிடத்தில் கூறின போது அவர் கூறின பதிலை லூக்கா 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அதற்கு இயேசு, தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமாய் இருக்கிறார்கள் என்றார். இங்கே இயேசுவின் சிலுவை அண்டையிலே நின்ற அவருடைய தாயாரும் யோவான் அவர்களும் எப்படி கர்த்தரின் வார்த்தையை நிறைவேற்றும்படியாக கர்த்தருடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு ஆயத்தமுள்ளவர்களாய் இருந்தபடினாலே அந்த வேதனையான மத்தியிலும் அவர் என்ன சொல்லுவார் என்பதை கேட்கும்படியாக சிலுவை அண்டையிலே வந்து நின்றார்களே, அதுபோல அவரை நேசிக்கின்ற மக்களாகிய நார் அவர் சொல்லுகிற அந்த கட்டளைகளை நிறைவேற்ற நாம் ஆயத்தமாக இருப்போமானால், இயேசு கிறிஸ்து அந்த வசனத்திலே சொன்னபடி நாம் அவருக்கு தாயும் அவருக்கு சகோதரவுமாய் இருப்போம். இதை நாம் நம் வாழ்க்கையிலே ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. தேவனுடைய கட்டளைகளை நாம் கைக்கொள்வோமானால் அவர் நம்மை பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார், அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஆவிக்குரிய சத்தியம் என்னவென்றால், இயேசு நம்மை பராமரிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வேதனையோடு தொங்கிக் கொண்டு இருக்கின்ற வேளையிலும் அவர் தன் தாயை பராமரிப்பதிலே எவ்வளவு கவனமாய் இருப்பாரானால், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இன்று அதைவிட வல்லமை உள்ளவராய் நம்மை பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே அங்கே வேத பாரகர்கள் மோசே அவர்கள் கொடுத்த கட்டளையை வியர்த்தமாக்கி இருந்தார்கள். அதனை மார்க்கு 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். எப்படி எனில், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே சொல்லி இருக்கிறாரே. மோசே கொடுத்த கட்டளை என்னவென்றால், தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ண வேண்டும். கனம் பண்ண வேண்டும் என்றால் அவர்கள் வயது சென்று முதியவர்கள் ஆகும் போதும் அவர்களை பாதுகாத்து பராமரிக்க வேண்டும் என்று தெளிவாக அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தார். ஆனால் வேதபாரர்கள் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு புதிய சட்டத்தை மக்களுக்கு எளிதாக்கி கொடுத்து விட்டார்கள். அவர்கள் தகப்பனையும் தாயையும் கவனிப்பதற்கு பதிலாக கொர்பான் என்ற காணிக்கையை அவர்கள் செலுத்திவிட்டார். அவர்களை பாதுகாக்க வேண்டிய அவசியம், பொறுப்பு அவர்களுக்கு இல்லை என்று சொல்லி அந்த கட்டளையை அவர்கள் வியர்த்தமாக்கியிருந்தார்கள். அதைத்தான் இயேசு கண்டித்து உணர்த்துவதை அந்த மார்க்கு சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் இங்கு சிலுவையிலே இயேசு இளம் வயதிலே மரிக்கின்ற பொழுதும் தனக்கு கொடுத்த பொறுப்பை அவர் மறவாதவராய் அதை தன்னுடைய சீஷனிடத்திலே கொடுத்து அந்த தாயினுடைய பராமரிப்பு முழுவதையும் அந்த சமாதானத்தையும் தன் தாய்க்கு அங்கு கொடுத்து செல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார். ஆனால் பாடுகளின் மத்தியிலே அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பானால், இன்று உயிர்த்தெழுந்த வல்லமையின் கிறிஸ்து தன்னை நம்பி தன்னை விசுவாசிக்கிறவர்களுக்கு கொடுக்கிற ஒரு நம்பிக்கையின் வார்த்தை என்னவென்றால், பிலிப்பியர் 4:19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ரோமர் 10:11-12 சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார்.
இங்கே நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் குறைவுகளை எல்லாம் அங்கே நிறைவாக்குகிறவர் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இரண்டாவது, அவரை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பர்ணராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ரோமர் 10:13 வாசிக்கும்போது அவர்களை ரட்சிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன் தாயினிடத்திலே காட்டின அந்த அன்பும் பரிவும் அவ்வளவு வல்லமை உள்ளது என்றால், அவரை நேசிக்கின்ற நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நிச்சயம் என்னவென்று சொன்னால், தம்மை நம்புகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பர்ணராய் இருக்கிறார், குறைவுகளெல்லாம் நிறைவாக்குகிற தேவனாய் இருக்கிறார், நம்மை ரட்சிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது நாம் அவரிடத்திலே எவ்வளவு அன்பு செலுத்த வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். மூன்றாவதாக, இயேசு சிலுவையிலே அதோ உன் மகன், அதோ உன் தாய் என்று சொல்லி ஏற்படுத்தின உறவின் மூலமாக ஒரு ஆவிக்குரிய திருச்சபையை உண்டாக்கினார் என்று சொல்லி நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எப்படி எனில், இயேசு யூத வழக்கத்தின்படி அவர் சேஷபுத்திர பாகத்தை பெறுவதற்கு தகுதியுடையவர். சேஷபுத்திர பாகத்தை பெற்றவன் தன் தாய் தகப்பனை மரணம் மட்டுமாக பாதுகாக்க வேண்டிய குடும்பத்தின் பொறுப்பு முழுவதும் அவரிடத்திலே உண்டு. ஒருவேளை அவர் இல்லாத பொழுது அவருடைய சகோதரன் அந்த பொறுப்பை எடுத்து நடத்த வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து இங்கு மரிக்கின்ற பொழுதும் தன் தாயை கவனிக்கின்ற பொறுப்பை தன்னை நேசிக்கின்ற சீஷனாகிய யோவான் இடத்திலே கொடுக்கும் பொழுது அங்கே தேவன் ஒரு புதிய உறவையும் அங்கு கொடுத்திருந்தார். ஏனென்றால் சிலுவையின் அடியிலே வந்து நின்ற அவருடைய தாய் ஆவிக்குரிய ஒரு குணத்தை உடைய தாய். அங்கே நிற்கின்ற சீஷன் ஊழியத்திற்காக இயேசுவோடு இணைந்து தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்த ஒரு சகோதரன். எனவே தான் அந்த சிலுவையின் அண்டையிலே தன் தாயின் பொறுப்பை யோவான் இடத்திலே கொடுப்பதற்கு காரணமாக இருந்தது. ஏன் இந்த இடத்திலே ஒரு ஆவிக்குரிய சபை உருவானது என்று சொல்லி பார்ப்போமானால், சிலுவையிலே தன் சொந்த இரத்தத்தை சிந்தி சபையை சம்பாதித்தார் என்று சொல்லி அப்போஸ்தலர் 20:28 வாசிக்கிறோம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபை என்று சொல்லி அங்கு பவுலடிகளார் குறிப்பிடுகிறதை நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து சம்பாதித்து கொடுத்த ஒரு முதன்மையான காரியம் என்னவென்று சொன்னால், ஒரு ஆவிக்குரிய சபை. அதை உருவாக்குவதற்கு ஆவிக்குரிய உறவை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். இதன் பலன் என்னவாக இருந்தது என்று சொல்லி நாம் வாசிப்போமானால், இயேசுவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்த மரியாள் அவர்கள் மரணம் மட்டும் யோவானோடு இருந்து தன்னுடைய வாழ்க்கையை முடித்தார்கள் என்று சொல்லி அவருடைய சரித்திரம் கூறுகிறது. இயேசுவின் சகோதரர்கள் அவர் மரித்து உயிர் தெழும்பும் வரைக்கும் அவரை மேசியாவாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் வல்லமையுள்ளவராக இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த போதோ அவர்களும் இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொண்டார்கள். அதன் அடையாளமாகத்தான் அவருக்கு சீஷராகி ஒரு அப்போஸ்தலர்களாக அவர்கள் யூதா நிருபத்தையும் யாக்கோபு என்ற நிருபத்தையும் அவர்கள் சகோதரர்கள் எழுதினார்கள். யோவான் அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது முழு அர்ப்பணிப்போடு ஒரு காணப்பட்ட ஒரு சீஷனாய், ஒரு கீழ்ப்படிதலுள்ள சீஷனாய், கர்த்தரின் வார்த்தையை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு அர்ப்பணித்த ஒரு சீஷனாய் இருந்தபடினாலே அவர் யோவான் சுவிசேஷத்தையும் 1, 2, 3 யோவான் நிருபங்களையும் எழுதினார். அது மாத்திரமல்ல, உலகத்தின் கடைசி நாட்களிலே மறைப்பொருளாக இருக்கிற அந்த வெளிப்படுத்தின சுவிசேஷத்தையும் எழுதக்கூடிய மகா பெரிய பாக்கியத்தை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். பல முறை அவரை கொலை செய்ய வேண்டும் என்று அவர் முயற்சித்த பொழுதும் அவரை கொல்ல முடியாத போது அவரை பத்மு தீவுக்கு அனுப்பினார்கள். அங்கே எத்தனையோ சோதனைகள் போராட்டங்கள் மத்தியிலும் தேவன் கொடுத்த தரிசனத்தின்படி மறைப்பொருளாகிய அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை அவர் எழுதி வைத்ததை நாம் பார்க்கிறோம். இயேசுவினுடைய மற்ற 11 சீஷர்களும் இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள். ஆனால் யோவான் அவர்களோ நீண்ட நாட்கள் உயிரோடு இருந்து கர்த்தர் அவருக்கென்று வைத்திருந்த அவர் திட்டத்தை எல்லாம் நிறைவேற்றி முடித்தவராய்
பூரண வயதிலே அவர் சென்று அடைந்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து அவர் தன்னுடைய பொறுப்பை நிறைவேற்றி முடித்தார். தன் தாயின் மீது இருந்த அன்பை பூரணமாய் வெளிப்படுத்தினார் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருந்த போதிலும் நமக்கு அவர் கற்றுக் கொடுக்கிற மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை செய்வதற்கு ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்வானானால் இயேசு அவரை பராமரிக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். இயேசு அவரை பராமரிக்க விருப்பமுடையவராயிருக்கிறார். அவர்கள் மூலமாக ஆண்டவர் ஏற்படுத்துகிற அந்த ஆவிக்குரிய திருச்சபையிலே தேவன் நம்மையும் ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக அவருடைய நித்திய வாழ்வுக்கு நம்மை தகுதிப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட ஒரு ஆழமான சத்தியத்தை தேவன் இந்த 3வது வார்த்தையின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். யோவானை போல, ஒரு மரியாளை போல ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கைக்கு நம் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும்போது நித்திய வாழ்வு நிச்சயம் என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிக்கின் வாழ்க்கைக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போமானால் இந்த சிலுவையிலிருந்து இயேசுக்குரிய இந்த ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளுடைய வாழ்க்கையிலே செயல்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமுள்ள பிதாவே, இந்த 3வது வார்த்தையின் மூலமாக ஆழமான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா. நீர் எவைகளை போதித்தீரோ அவைகள் எல்லாவற்றையும் நீர் சிலுவையிலே நிறைவேற்றி முடிக்கிற தேவனாய் நீர் காணப்பட்டீரப்பா. அதை விசுவாசிக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் நித்திய வாழ்வை நீர் வாக்களித்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே, தாய் சகோதரன் என்ற அந்த உறவை நீர் எங்களுக்கு கொடுக்கிறீரப்பா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஏற்று நீங்கள் வழி நடத்துங்க. உமது சித்தத்தின்படி நாங்கள் வாழ்வதற்கு உம்முடைய பலனை எங்களுக்கு தாருங்க. எல்லாவற்றையும் நசன் இயேசுவின் பாதம் பணிந்து கேட்கும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இது போன்ற சத்தியங்களை தொடர்ந்து கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். Follow the truth. You will know the truth, and the truth will set you free.